2025ல ஒரு பெஸ்ட் ரொமான்ஸ் கே ட்ராமாவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு பேய் ஓட்டுற பொண்ணுக்கும் அந்த பேய் ஓட்டுறவங்களால ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு பையனுக்கும் நடக்கிற ஒரு லவ் ஃபேண்டசி ஸ்டோரி தான் ஹெட் ஓவர் ஹீல்ஸ் கே ட்ராமா எக்ஸ்பிளைன்டு ரிவ்யூ. இந்த சீரீஸ்ல 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இருக்காங்க. யார் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1 சியோங் ஹா. இவங்க தான் நம்ம சீரீஸோட ஹீரோயின். இவங்க ஃபுல் டைமா பேய் ஓட்டுறவங்க. பார்ட் டைமா ஸ்கூலுக்கு போற பொண்ணு. குறிப்பா சொல்லணும்னா லாஸ்ட் ரேங்கர்னு கூட சொல்லலாம். பேய் ஓட்டுறதுல இவங்க ரொம்ப ஃபேமஸ். இவங்களோட பேரு ஃபேரி. உண்மையான பேரை மறைச்சு ஃபேரிங்கிற பேர்ல தான் பேய் ஓட்டிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் பண்ணல, இவங்க ஃபேமிலியே இதுல ஒரு PhD டிகிரி முடிச்சவங்க மாதிரி தான். எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸா இருக்காங்க. வாயை பொழுதுகிட்டு காசு பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து கொட்டுறாங்கடா. ஜியன் ஊ. இவன் தான் நம்ம சீரீஸோட ஹீரோ. பேர்ல மட்டும்தான் ஹீரோ. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாலும் அவனுக்கு எந்த நல்லதுமே நடக்காது. கேவலமான பிறப்பு. இவனுக்கு இருக்க ஒரே ஆறுதல் அவங்களோட கிராண்ட் மதர் மட்டும்தான். அவங்க பாட்டி இவனுக்காக என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுவாங்க. இவன் கூட இருந்தா எந்த நல்லதுமே நடக்காதுன்னு இவங்க ஃபேமிலியே இவனை ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஆனாலும் இவங்க பாட்டி மட்டும் பேர மேல பயங்கர பாசத்தால அவங்க தான் அவனை வளர்த்துறாங்க. ஜிஹோ. இவன் தான் நம்ம சீரீஸோட செகண்ட் ஹீரோ. வழக்கம் போல ஒன் சைடா நம்ம ஹீரோயினை லவ் பண்றான். ஆனா இவன் ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர், ரொம்ப ஹெல்பிங்கான ஒரு ஆளு. இவனுக்கும் ஹீரோக்கும் ஒரு பின்னாடி ஒரு பெரிய கிளாஷே வரப்போகுது. ஜியன் வூ அவன் கிராண்ட் மதரை கூட்டிக்கிட்டு சியோங்ஹாவை பார்க்க போறான். ஃபேரி கெட்டப்ல இருக்க சியோங்கா இவனை பார்த்த உடனே இவனை பிடிச்சிடும். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. கே ட்ராமா ஃபேன் இருந்தா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். லேட்டஸ்ட் கே கண்டென்ட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம நம்ம கே சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன ஒரு பிரச்சனைனா ஹீரோ 21 டேஸ்க்குள்ளேயே செத்து போயிடுவான்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஹீரோயினுக்கு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு. பேய்களை அவங்களால பார்க்க முடியும். ஹீரோ பின்னாடி நிறைய கெட்ட சக்தி சுத்திட்டு இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஹீரோவை ரொம்பவே பிடிச்சதால ஹீரோவை காப்பாற்றணும்னு ஒரு உறுதிமொழியே எடுக்கிறாங்க. ஏற்கனவே இதுக்கு ஒரு அட்டம் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனா அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ ஹீரோவை என்ன பண்ணாலும் காப்பாற்றணும்னு ஒரு முடிவுலயே இருக்காங்க. ஹீரோக்கு இந்த மாதிரி பேய் ஓட்டங்களை பார்த்தாலே பிடிக்காது. காசுக்காக ஏமாத்துறாங்கன்னு பயங்கரமா சண்டை போட்டு வந்துருவான். ஆனாலும் ஹீரோயின் நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. வழக்கம் போல ஒரு பெரிய சர்ப்ரைஸா நம்ம ஹீரோவும் ஸ்கூல் தான் படிக்கிறாரு. லேட் என்ட்ரியில ஜாயின் பண்றாரு ஹீரோயின் இருக்க அதே ஸ்கூலுக்கு. ஹீரோ எங்க போனாலும் அந்த கோஸ்டும் பின்னாடியே துரத்துது. ஹீரோவை எப்படியாவது கொல்லணும்னு பாக்குது. ஹீரோவும் ரொம்பவே பழக்கப்பட்ட ஆள் மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடுறாரு. ஏன்னா இது அவனுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி தான் அவன் ஹேண்டில் பண்றான். ஆனா எனக்குள்ள எத்தனை கைகள் இருக்குன்னு பாக்குறியா? ஹீரோ பாக்கிறதுக்கு மட்டும் ஹேண்ட்ஸம் கிடையாது, ஸ்போர்ட்ஸ்லயுமே ரொம்ப பெரிய ஆள் தான். ஆர்ச்சரியில கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. அதனால கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமா அட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஆனாலும் ஒரு பெரிய ரூமர் அங்க பரவும். ஹீரோ பழைய ஸ்கூல்ல இருக்கப்ப அந்த ஸ்போர்ட்ஸ் பிளாக்கே எரிஞ்சிருச்சு. ஸோ ஹீரோ ஒரு துர்தஷ்டமான ஆளுன்னு எல்லாருமே அவரை விலகி இருக்காங்க. அதுவும் இல்லாம இவரு தான் அந்த ஃபயரை ஸ்டார்ட் பண்ணிருப்பான்னு அவனை ஸ்கூல்லே வெறுக்கிறாங்க. குடிசை எரிஞ்சா என்ன நடக்குதுன்னு அதனால இப்ப ஜாயின் பண்ண ஸ்கூல்லயும் ரொம்பவே ஹீரோவை வெறுக்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு சப்போர்ட்டா ஹீரோயினும் செகண்ட் லீடான ஜிஹோவும் ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க. ஹீரோவை சுத்தி நிறைய டேஞ்சர் வந்துகிட்டே இருக்கு. ஏகப்பட்ட கோஸ்ட் ஸ்கூல்லயே சுத்திக்கிட்டு இருக்கும். வாட்டர் கோஸ்ட், ஃபயர் கோஸ்ட்னு நிறைய கோஸ்ட் சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த எல்லா கோஸ்டையுமே ஹீரோயின் சமாளிச்சிடுறாங்க. ஏன்னா இதுல அவங்க பயங்கரமான ஒரு எக்ஸ்பர்ட். ஹீரோக்கு லைஃப் இப்ப ரொம்பவே பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஹாப்பியா இருக்காரு. ஏன்னா அவருக்கு சப்போர்ட்டா சியோங்காவும் ஜிஹூனும் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிருக்காரு. அப்பதான் ஒரு சோகமான ஒரு நியூஸ் வருது. அவங்க கிராண்ட் மதர் இறந்துடுறாங்க. ஃபியூனரல் அப்ப இவங்க மொத்த ஃபேமிலியுமே ஹீரோவை ரொம்பவே திட்டுறாங்க. ஒன்னாலதான் பாட்டிக்கு இந்த நிலைமை வந்துச்சுன்னு ரொம்பவே கேவலப்படுத்துறாங்க. ஜிஹூனும் சியோங்காவும் பயங்கர சப்போர்ட் பண்ணாலும்
ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அவங்க பேரண்ட்ஸே ஹீரோவை பார்க்க கூடாதுன்னு சொல்லி வெளியே போக சொல்லியிருப்பாங்க. ஒரு சோகமான லைஃப் தான் நம்ம ஹீரோ லீட் பண்ணிட்டு இருக்காரு. யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல, ஹீரோயினை தவிர. ரொம்பவே உடஞ்சு போயிருப்பாரு ஹீரோ. அவர் ரொம்ப சோகமாக இந்த கோஸ்டும் அவரை கொல்றதுக்கு ரொம்பவே ஈஸியா டார்கெட் பண்றாங்க. ஆனாலும் ஹீரோயின் எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா தேத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிக்கிட்டே வராரு. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினையும் பிடிக்க ஆரம்பிச்சிருது. சியோங்கா ரொம்பவே கியூட்டா இருக்காங்க. அதே மாதிரியே ரொம்ப துருதுருன்னு இருக்கிறதுனால ஹீரோக்கு ரொம்பவே அட்ராக்ட் ஆயிடுறாரு. இப்பதான் சியோங்காவை அவர் ரொம்பவே விரும்பவும் ஆரம்பிக்கிறாரு. பழைய மாதிரி ஆர்ச்சரி கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கிறாரு. சரி பரவாயில்லையே, ஸ்டோரி நல்லா தானே போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வருது. சீரீஸோட வில்லி என்ட்ரி. வில்லியும் ஹீரோயின் மாதிரியே ஒரு பேய் ஓட்டர் குரூப் தான். ஆனா ரொம்ப பணத்துக்காக நிறைய கெட்ட வேலைகள் செய்யற ஒரு ஆளு, சூனியக்காரின்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கும் ஹீரோவுக்கும் சுத்தமா ஆகாது. இவங்க தான் ஹீரோவை ஏதோ ஒரு காரணத்துக்காக பழி வாங்கிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோக்கு எப்பயுமே இந்த மாதிரி பேய் ஓட்டுறவங்கள சுத்தமாவே பிடிக்காது. இந்த வில்லிக்கு யாரு சந்தோஷமா இருந்தாலுமே பிடிக்காது, குறிப்பா ஹீரோ. சின்ன வயசுல இருந்தே ஹீரோவோட லைஃப இவங்க ரொம்பவே சேஞ்ச் பண்ணிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். சியோங்கா ரொம்பவே க்ளோஸா இருப்பாங்க ஹீரோ கூட. இதை பார்த்து ரொம்பவே பொறாமப்படுற செகண்ட் ஹீரோ டைரக்டாவே ஹீரோட்ட சொல்லிடுவாரு, நானும் சியோங்காவை ரொம்பவே லவ் பண்றேன்னு. இவங்க ரெண்டு பேருமே ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே டஃப் கொடுப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு லவ் ட்ரையாங்கிள் போகுது. ஒரு ஹாண்டட் ஹவுஸ்ல ரொம்பவே கோஸ்ட் அதிகமா தொல்லை பண்றாங்க. சியோங்காவும் அவங்க பேய் ஓட்டுற ஃபேமிலியும் ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க. ஆனாலும் வில்லி அந்த ஹாண்டட் ஹவுஸ்ல ஏதோ ஒரு சீக்ரெட்டா ஒரு வேலை செய்யறா. இது தெரியாம நம்ம ஹீரோயினும் அந்த ஹாண்டட் ஹவுஸ்க்கு போறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் என்ட்ரி கொடுக்கறாரு. என்ன ஒரு ட்விஸ்ட்னா, ஹீரோயின் ஒரு பேய் ஓட்டுறவங்கன்னு ஹீரோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான். வழக்கம் போல என்ன நடக்குமோ அது நடந்துருச்சு. நம்ம ஹீரோயினும் வில்லியும் சேர்ந்து ஆடுற டான்ஸை பார்த்துட்டாரு. நம்ம ஹீரோயினும் வில்லி மாதிரியே ஒரு பேய் ஓட்டுற பொண்ணுதான் தெரிஞ்சு வாழ்க்கையவே வெறுத்துறாரு ஹீரோ. ஹீரோயின் ஓடி வந்து பயங்கரமா சமாதானம் பண்றாங்க. ஆனாலும் ஹீரோ, நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா கூட உங்களுக்கு எல்லாம் பிடிக்காதான்னு அவங்க கிட்டே ஃபீல் பண்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வில்லியும் ஹீரோயினும் சேர்ந்துதான் அவரை பழி வாங்குறாங்கன்னு ரொம்பவே தப்பா நினைக்கிறாரு. என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? நான் பேய் ஓட்டுற பொண்ணுன்னு தெரிஞ்சா நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு தான் ஹீரோயின் இப்படி பண்ணுவாங்க. ஆனா அது எவ்வளவு சொன்னாலும் ஹீரோ கேட்கவே மாட்டாரு. அவர் இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி. ஸ்கூல்ல நான் ஒரு பேய் ஓட்டுற பொண்ணுன்னு அவரோட ஃப்ரெண்டான ஜீஹூட்டியும் ஹியூன்வுக்கிட்டையும் சொல்லுவா. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லாத மாதிரி ஜீஹோ இருப்பான். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஆனா உண்மையிலேயே ஜீஹூ நல்ல கேரக்டர் தான். அவனை பொறுத்த வரைக்கும் ஹீரோவை எல்லாருமே ஏமாத்துறாங்கன்னு நினைக்க கூடாதுங்கிறதுக்காக இப்படி சொல்லியிருப்பான். இவங்க 3 பேருமே ஒரே கிளாஸ் ப்ராஜெக்ட்ல தான் இருக்காங்க. அங்கதான் ஒரு பேபி கோஸ்ட பாக்குறாங்க. உங்களோட கிளாஸ்மேட்டான டூயான் கூட அது எப்பயுமே இருக்கு. பேபி கோஸ்ட் எப்பயுமே ரொம்ப ஆபத்தானது. மத்த கோஸ்ட் மாதிரி இல்லாம இதை சமாதானம் பண்றதே ரொம்ப கஷ்டம். தூங்கிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை, தூங்கி முடிச்சதுன்னா இது ஒரு கத்துல எல்லாருமே க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஹீரோயின் இப்போ ரொம்பவே ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஏன்னா இன்னும் 5 days தான் இருக்குது. அதுக்குள்ளே ஹீரோவை எப்படியாவது இந்த பேய்ங்க கிட்ட இருந்து இவரை காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றணும்னா இந்த பேபி கோஸ்ட்டு தான் ஹீரோவை காப்பாற்றணும். ஆனால் என்ன பிரச்சனைனா, ஹீரோயினை கிட்டேயே சேர்த்திக்க மாட்டேங்கிறாரு. ஹீரோயின் பழைய மாதிரியே ஹீரோவை போய் டச் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் இந்த தடவை ஹீரோக்கு பயங்கர கடுப்பாக இருக்கிறதுனால சந்தேகப்பட்டு ஹீரோயினை பிடிச்சிக்கிறாரு. அப்போ தான் ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க அவங்களோட ப்ரொடெக்ஷன் எதுவுமே இப்போ ஒர்க் ஆகலைன்னு. ஏன்னா ஹீரோ அவங்க நம்பலை. அதனால அவங்க போட்ட ப்ரொடெக்ஷனும் ஒர்க் ஆகாது. இந்த பேபி கோஸ்ட் கத்த இந்த புக் ஷெல்ஃப்ஸ் எல்லாமே சேர்ந்து ஹீரோ மேலேயே விழுந்துரும். ஹீரோயினை காப்பாத்திட்டு பயங்கரமா அடிபட்டுருவாரு. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோவை பார்க்கறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஹீரோவை பார்த்துக்கிறதுக்கு கூட இருக்க ஒரே ஆளு ஜீஹோ மட்டும்தான். ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வரும். ஹெச்ங்கிற பேர்ல யாரோ கால் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க வேற யாருமே இல்ல, ஹீரோவோட ஒரு க்ளோஸான ஃப்ரெண்டு தான். ஆனா இப்ப ஹீரோவை ரொம்பவே வெறுக்கிறாங்க. நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையான்னு கேட்கறாங்க. ஆனா ஹீரோ, நான் எப்பயும் போல சந்தோஷமா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாரு. இதை கேட்டுட்டு இருந்த ஜீஹோக்கு ரொம்பவே ஃபீல் ஆயிடும். ஜீஹோ ஒரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுன்னு நிரூபிச்சு காமிப்பான். அவனோட ஃபுல் பாடியவே சியூன் ஹார்ட்டை கொடுத்து ஆமுலெட்டை வரைய வச்சிருப்பான். அவனோட க்ளோஸான ஒரு பொம்மையுமே ஹீரோவுக்கு கிஃப்டா கொடுத்துருப்பான். இதை பத்திரமா பார்த்துக்கோன்னு. நல்லவையா. நம்ம
நம்ம ஹீரோயின் இப்ப ஃபேரியா இருப்பாங்க. ஆனா அப்பதான் அவங்களுக்கு ஒரு புதுசா ஒரு கேஸ் வருது. ஒரு மிஸ்கேரேஜான ஒரு அம்மா தான் வந்திருப்பாங்க. அவங்களோட அம்மா என் பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு, அது ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் காமிங்க, ஏன் காமிக்கிறேன்னு கிண்டல் பண்ணுவாங்க சியோனா. ஆனா ஒரு குப்பை தொட்டியில எடுத்த பொம்மையால தான் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இருக்க பொம்மையும் இந்த பொம்மையும் ஒன்னாதான் இருக்கும்னு கண்டுபிடிச்சிட்டு கரெக்டா அவர் ஃப்ரெண்டு கிட்டே போயிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இப்ப மிரட்டியே வாங்கிடுறாங்க. இந்த லேடியை தேடி இந்த டாலை எடுத்துக்கிட்டு போவாங்க. நம்ம ஹீரோ இருக்கிற வீடு கிட்ட தான் அவங்களுமே இருப்பாங்க, குப்பையை பொறுக்கிக்கிட்டு. அவங்க கிட்ட போயிட்டு நைஸா அந்த பொம்மையை வச்சிருவாங்க. ஆனா அப்பதான் அவங்க ஷாக்கிங்கா பார்ப்பாங்க, ஹீரோ கிட்ட கொடுத்திருந்த அந்த லிப் பாம் ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்திருப்பாங்க, அதுவுமே குப்பை தொட்டியில தான் இருக்கும். அதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. பயங்கரமா அளவும் ஆரம்பிச்சிருவாங்க ஹீரோயின். மனசு கேட்காம அந்த லிப் பாமை எடுக்கிறதுக்காக ஹீரோ திரும்பவும் வந்திருப்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோயினையும் பார்த்துட்டு ஹீரோயினுக்காக கொடைய பிடிப்பாரு. ரொம்பவே சூப்பரான ஒரு சீனா இருக்கும். ஹீரோயினை மலையிலேருந்து நனைஞ்சதுனால வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு காஃபி கொடுப்பாரு. அப்பதான் நம்ம சியோன்ஹா அவரோட கிராண்ட்மாவோட போட்டோஸ்லாம் பார்ப்பாங்க. அந்த போட்டோஸ் எல்லாமே மேல டிராயிங் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி, இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் யார் இப்படி பண்ணதுன்னு, இதெல்லாம் எதுவுமே தெரியாம கியூன்லு சொல்லுவான், இந்த மாதிரி போட்டோஸ் வரைஞ்சாதான் சொர்க்கம் போவாங்கன்னு. ஆனா உண்மை என்னன்னா, இப்படிலாம் பண்ணா நரகத்துக்கு தான் போவாங்க, வேணும்னே வில்லி பண்ண வேலை தான் இது. இதெல்லாம் சரி பண்ணுங்கிறதுக்காக அந்த போட்டோஸ் எடுத்துக்கிட்டு அவரோட வீட்டுக்கே போவாரு. ஆனா அவர் அப்பா ஹீரோ வந்ததை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல, கிட்ட கூட போய் பேச மாட்டாரு. இத்தனைக்கும் ஹீரோக்கு அடிபட்டிருக்கும். ஹீரோக்கு அடிபட்டதை கூட அவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா ஹீரோ கிட்ட இருந்தா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருங்கிறதுக்காக தான். ஹீரோவால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அந்த வில்லியும் இவங்க வீட்டுல தான் இருக்காங்க. வில்லி கிட்ட போய் கேட்டு எப்படியாவது இந்த போட்டோஸ் சரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஹீரோ கிட்ட இருந்து எந்த துரதிருஷ்டமும் வரக்கூடாதுன்னு ஒரு ஸ்பெல் பண்ணுவாங்க. ஆனா அப்பதான் அந்த லிப் பாம் ஆக்டிவேட் ஆகுது, இந்த ஸ்பெல்லையே தடுக்குது. வில்லி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க, என்னடா அது நம்ம போட்ட ஸ்பெல் ஆகுது, யாரோ ஒருத்தங்க தடுக்கிறாங்கன்னு. உடனே நம்ம ஹீரோவை கூட்டிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு போறாங்க. ஹீரோ வீட்டுல போய் எந்த சக்தி தடுக்குதுன்னு பாக்குறாங்க. ஜீஹோ கொடுத்த பொம்மையை பாக்குறாங்க. அந்த பொம்மையை எடுத்து தூக்கி போடுறப்பதான் கரெக்டா சியோன்ஹா வந்துடுறாங்க. ஜீஹோ இவங்களை முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பான், கரெக்டா சியோன்ஹாக்கு சொல்லியிருப்பான். அதே மாதிரியே கரெக்டான டைம்ல சியோன்ஹா வந்து காப்பாத்திடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் வில்லிக்கும் பயங்கரமான சண்டை வருது. ஹீரோயின் பயங்கரமாவே திட்டுறாங்க, ஏன்னா இவங்க பண்றது எல்லாமே தப்பான மோட்டிவேஷன்லயே இருக்கு. அந்த போட்டோஸை கூட இவங்க வேணும்னே தான் பண்ணியிருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பயங்கரமா நம்ப ஆரம்பிச்சிருக்காரு. கடைசியில அந்த போட்டோவை ஹீரோவே எரிச்சிடுறாரு. எரிச்சதுனால கண்டிப்பா அவங்க கிராண்ட்மா சொர்க்கம் போயிருப்பாங்க. ஹீரோ இப்ப கம்ப்ளீட்டா ஹீரோயினை நம்புறாரு. அந்த லிப் பாமும் ஷைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டாங் சியோல் ஹீரோயினோட அம்மா தான் அது. ஸ்பெஷலான ஸ்பெல்ல தயாரிச்சு அதை வில்லி மேல பயன்படுத்துவாங்க. ஆக்சுவலா இவங்கள மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது இவங்களுக்கே ஒரு பெரிய கர்ஸா வரும். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் செத்தா நீயும் சாவணுங்கிற மாதிரி அவங்களும் இப்படி பண்றாங்க. அந்த ஸ்பெல் டைரக்டா வில்லி அடிச்சிருது. வில்லி ரொம்பவே வீக்கா இருக்காங்க. காரணம் அவங்களோட தெய்வத்தை வழிபடாம சாத்தான வழிபடுறாங்க. இந்த சாத்தானுக்காக இது வரைக்கும் 99 பேரை பலி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஆள் தான் பாக்கி. இதை எப்படியாவது ஹீரோயினும் அவங்க அம்மாவும் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜீஹோ அவனே ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்லா மாதிரி ஹீரோவை விடவே மாட்டேங்கிறான். எங்க போனாலும் பின்னாடியே துரத்துறான், ஹச் டாக் மாதிரி. எந்த கேம் விளையாண்டாலும் சரி, பேஸ்கெட் பால் கேம் விளையாண்டாலும் சரி, வீட்டுக்கே போனாலும் விடவே மாட்டேங்கிறான். பின்னாடியே போய் ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோக்கும் இது நல்லாவே தெரியுது, இது சியோன்ஹா பண்ண வேலை தான். சியோன்ஹாவை இப்ப ரொம்பவே பிடிச்சிருச்சு ஹீரோக்கு. சியோன்ஹாவும் சின்ன வயசுல ரொம்பவே பாதிக்கப்பட்டவங்க தான். பணத்துக்காக சின்ன வயசுலயே குறி சொல்ல வச்சு சம்பாதிச்சிருப்பாங்க. பின்னாடி ஹீரோயினையே விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் சின்ன வயசுல ஸ்கூல்ல இதனால ரொம்பவே கேவலப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்பவே ஃபீலா இருக்கும். சியோன்ஹாவோட கிளாஸ்மேட் அவங்க அப்பா கிட்ட இருந்து பயந்து இந்த பாலடைஞ்ச பில்டிங் குள்ள போயிடுறான். இது ஒரு சந்திரமுகி பில்டிங் மாதிரி தான் இப்ப இருக்கு. அவனோட நாய்க்குட்டி பேய் சியோன்ஹாவை அலர்ட் பண்ணிடும். அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு வேற வழியே இல்லாம இவனை காப்பாத்துறதுக்காக அந்த பாலடைஞ்ச பில்டிங்கை இவங்களே ஓபன் பண்றாங்க. என்ன பிரச்சனைனா, சியோன்ஹாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீரோவும் வந்து அந்த பில்டிங் குள்ள வந்துடுறாரு. இதோட அந்த சீரீஸ் முடியுது. என்ன ட்விஸ்ட்னா, ஹீரோ உடம்புல அந்த பேய் புகுந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு வில்லன் மாதிரி ஆக்ட் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஹீரோயினை காப்பாத்துறேன்னு போய் வசமா பேய்கிட்டே மாட்டிக்கிறான் ஹீரோ. வில்லி பலியாடா இருக்கிறதுக்கு ஹீரோவோட போட்டோவை தான் கடைசி போட்டோவா கொடுத்துருப்பாங்க. கெச்சி ஹீரோயினுக்கு கிடையாது, வழக்கம் போல ஹீரோக்கு தான். ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்லுக்காக ஜீஹோ அவங்க டாயை கொடுத்துருப்பான். அந்த டாய் இப்போ உடஞ்சி போச்சு. அப்ப ஹீரோ உடம்புல புகுந்த பேய் என்ன பண்ண போகுதுன்னு நீங்க எல்லாருமே பயப்படுவீங்க. ஆனா அந்த பேய் ஒரு காஜி பிடிச்ச பேய். அதுக்கு வில்லிய சுத்தமா பிடிக்கல, ஹீரோயின் மேலதான் பயங்கர
லவ் அதுக்கு. சியோங்ஹாவை கிஸ் பண்ண போவும், ஆனா ப்ரொடெக்ஷன் ஸ்பெல் தடுத்துருது. இங்க ரொம்ப நேரம் இருந்தா வில்லி கிட்டயும் அவங்க அம்மா டாங் சியோல்ட்டி மாட்டிக்கோன்னு பயந்து அந்த இடத்த விட்டே ஓடி போகுது. ஆனா இப்பதான் நம்ம ஹீரோயின் பேய்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்கோம், நீ எங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டா நான் சொல்ற விஷயம் நீ செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டிருப்பான். அதே மாதிரியே ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பேயை கண்டுபிடிச்சிடுறா. அந்த பேயோட கையை பிடிச்சிக்கிட்டு ஹீரோவை எப்படியாவது விட்டுடுன்னு ரொம்பவே கெஞ்சுவா. ஏன்னா அவன் லைஃப்ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான், நான் அவனை ரொம்பவே லவ் பண்றேன், என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வும் அவன் தான் அப்படின்னு ஹீரோயின் அவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. நான் இது என்ன ட்விஸ்ட்னா, இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தது கியூன் வூ தான். ஹீரோயின் டச் பண்ண உடனே அந்த பேய் போயிடும். இது எல்லாத்தையுமே கேட்டது கியூன் வூ தான். நான் ஈவில் ஸ்பிரிட் கிடையாது, உனக்கு டச் பண்ண உடனே அந்த ஈவில் ஸ்பிரிட் போயிடுதுன்னு சொல்லியிருப்பான். அப்போதான் ஹீரோயினுக்கு புரியும், அவ டச் பண்ணா இந்த பேய் ஓடிடுது. ஸோ டைரக்டா அவங்க அம்மா கிட்டே அவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மாவோட டாங் சியோலும் அவங்களோட ஸ்டாஃப்ஸும் சேர்ந்து இந்த பேயை ஓட்டுவாங்க. ஆனா என்ன பண்ணாலும் அந்த பேய் ஓட்டவே முடியாது. அந்த பேய் இவங்களே கலாய்ச்சிக்கிட்டு இருக்கும். வேற வழியே இல்லாம தப்பிச்சு போறப்ப ஹீரோயின் பிடிச்சிடுறாங்க. ஹீரோயினோட டச் பண்ணா மட்டும்தான் அந்த பேய் இவங்க உடம்ப விட்டே போகுது. வேற வழியே இல்லாம ஹீரோயின் கூடயே ஹீரோவை படுக்க வச்சிடுறாங்க. அப்பதான் பேய் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்னு. நெக்ஸ்ட் டே இந்த பேய் ஹீரோயின் இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடும். இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு ஹீரோயின் படாத பாடுபடுவாங்க. ஸ்கூலையே சுத்துன்னு சுத்துவாங்க. ஹீரோயின் நைஸா ட்ரிக்ஸ் பண்ணி அந்த பேய்க்கு பாங்ஸுன்னு பேர் வச்சிருப்பாங்க. 3 தடவை அவன் பேரை அவன் ஆமான்னு சொல்லிக்கிட்டா அவன் அப்படியே சரண்டர் ஆயிடுவான். ஸோ அதை வச்சு அவனை மறுபடியும் ட்ராப் பண்றாங்க. இப்போ கியூன் வூ அவனோட ஒரிஜினாலிட்டிக்கு வந்துருவான். அவன் சியோன்ஹாட்ட நான் அவனை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு அவனும் அவனோட ப்ரப்போசலை சொல்லுவான். ரொம்ப சூப்பரான சீனா இருக்கும். இதை நல்லா கெடுக்கிற மாதிரி நம்ம ஜீஹோ உள்ள வந்துருவான். ஜீஹோ உள்ள வந்து நானும் அவனை லவ் பண்றேன்னு சொல்லிடுவான். இது ஹீரோயினுக்கே ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். அதோட என்ன பெரிய சர்ப்ரைஸா இருக்கும்னா, ஹீரோயின் இன்னமும் ஹீரோவோட கையை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு பயங்கர வெறுப்பா இருக்கும் ஜீஹோக்கு. இப்ப வில்லியோட ஃபிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. வில்லியும் சியோங்கோட அம்மாவும் ரொம்பவே க்ளோஸ். ஒரு அம்மா பொண்ணு மாதிரி தான் அவங்க 2 பேருமே இருந்திருக்காங்க. என்ன பிரச்சனைனா, வில்லியோட குழந்தை இறந்துடுது. குழந்தைய எப்படியாவது திரும்ப கொண்டு வரதுக்காக தான் இந்த வில்லி இந்த மாதிரிலாம் பண்றா. யார வேணாலும் பலி கொடுக்க தயாரா இருக்கா. இதை தடுக்கிறதுக்கு தான் சியோங்கோட அம்மா டாங் சியோல் ட்ரை பண்றாங்க. வில்லி இந்த பாங்ஸு பேய்கிட்ட என்னோட டேட்டியா நீ எப்ப மாற போறன்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கும், மிரட்டியும் பார்க்கும். ஆனா அந்த பாங்ஸு பேய் நான் ஹீரோயின் கூட வாழாம விட மாட்டேன்னு 20 வருஷம் ஆனாலும் ஹீரோயின் கூட வாழ்ந்துட்டு தான் வருவேன்னு அடம்பிடிக்குது. அடுத்த நாள் ஆர்ச்சரியோட ஃபைனல்ஸ் நடக்க போகுது. இதுக்கு கியூனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோயின் உடம்புல ஃபுல் ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்ஸும் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த பாங்ஸு பேய் ஹீரோவோட உடம்பு எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக வில்லி இதுதான் கரெக்டான சான்ஸ்னு ஒரு நெகட்டிவ் ஸ்பெல்ல பயன்படுத்தும். இதை ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டு அவங்களும் ஸ்பெல் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே கிளாஷ் ஆகி 2 பேத்துக்குமே அடிபட்டுரும். ஹீரோயினுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. ஹீரோயினோட ஹெல்ப்னால ஹீரோ ஆர்ச்சரியில ஜெயிச்சிடுறாரு. இவர் கோல்டு மெடல் ஜெயிச்சதுனால அவங்க பாட்டி ஞாபகமா அந்த கோல்டு மெடலை சமர்ப்பணம் பண்றதுக்காக அவங்க பாட்டியை பார்க்க போவாங்க. என்ன ட்விஸ்ட்னா, ஹீரோயினோட பாட்டி அங்க இருப்பாங்க. இவங்க தான் லெஜெண்டரி ஷமன் கூட சொல்லலாம். அவங்க ஹீரோவை ரொம்பவே எச்சரிச்சிருப்பாங்க. இப்போ உன்னால அந்த பேயோட குரலை மட்டும்தான் உன்னால கேட்க முடியும், ஆனா உன்னோட ரத்தம் ஏதாவது கசிஞ்சதுன்னா அந்த பேய் உன் உடம்ப ஃபுல்லாவே ஆக்கிரமிச்சுக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோவை ரொம்பவே எச்சரிச்சிருப்பாங்க. ஹீரோயினோட வீட்டுல இப்ப பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும். அவங்களுக்கும் ஹீரோயினுக்கும் நடந்த கிளாஷ்னால என்னதான் வில்லி பயங்கரமா இன்சல்ட் பண்ணாலும் டாங் சியோல் அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க இன்னமும் அவங்களோட பொண்ணு மாதிரி இவங்களை நினைக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து கட்டி பிடிச்சி படுத்திருப்பாங்க. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா ஹீரோவோட காலே உடைச்சு விட்டுருவாங்க. என்னதான் ஹீரோ ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்தாலும் அவரோட விதி உடலை. அவரோட கிளாஸ்மேட்டுக்கு ஹெல்ப் பண்றேன்னு போய் நைஃப்ல கீறல் பட்டு ஹீரோக்கு ரொம்பவே அடிபட்டுரும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்ப வருவாரு. ஆனா பாங்ஸுவா தான் வருவாரு. பாங்ஸு மொத்தமா ஹீரோவோட உடம்பை எடுத்துட்டான். இதை பின்னாடிதான் ஹீரோயினுமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. பாங்ஸுக்கு இந்த லைஃப் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாம கியூனோட உடம்பு அவனுக்கு ரொம்பவே செட் ஆயிடுச்சு. அவனோட கிளாஸ்மேட்ஸ்ல இருந்து அவனோட டீச்சர்ஸ் எல்லாருமே அவனை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ரொம்ப சாஃப்டான இன்ட்ரோ
இன்ட்ரோவர்ட்டான கேரக்டர் தான் கியூன்வூ. இவன் ரொம்ப ஜாலியான டைப்பா இருக்கிறதுனால அங்க இருக்க லேடிஸ்க்கு முதல் கொண்டு இவனை ரொம்பவே பிடிச்சிருது. நம்ம ஹீரோயினான சியோங்காவை தவிர சியோங்கா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. நைட்டு யாருக்கும் தெரியாம இந்த கோஸ்டார்ல மட்டும் பாங்ஸுக்கே தெரியாம கியூன்வூட்ட பேசிட்டு இருப்பாங்க. நீ கியூன்வூட்ட ரொம்பவே பாங்ஸோ பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோன்னு அட்வைஸும் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் ரொம்பவே கியூன்வூவை மிஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க ரொம்பவே லவ் பண்றாங்க அவனை. பாங்ஸுக்கு தெரியாம ஹீரோயின் கோஸ்டார்ல பேசுறாங்கிறத வில்லி போட்டு கொடுத்துருது. இதை கண்டுபிடிச்ச பாங்ஸு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். ஹீரோயின் மேல பயங்கரமா கோவப்படுறான். நான் யாருக்கும் இனிமே கோஸ்டாலாம் இருக்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவனோட அந்த ரிங்கை கூட நான் எந்த ரீசனுக்காக நான் கோஸ்ட் ஆனேன்னு சொல்லிட்டு ரிங்கை கரெக்டா அவன் புதைச்சும் வச்சிடறான். இனிமே நான் கியூனோ உடம்புல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அடம் பிடிக்கிறான். அவனுக்கு ஹீரோயின் மேல பயங்கரமான லவ் இருக்கிறதுனால இதை அவனால ஏத்துக்க முடியல. அதனால பயங்கரமா டென்ஷன்லயே இருக்கான். எல்லாரையுமே திட்டுறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஜீஹோ ஒரு தப்பான முடிவு பண்றான். அந்த ரிங்கை எடுத்துட்டு போய் வில்லிட்ட போய் கொடுத்துட்றான். வில்லி அதை வச்சு ஒரு கோஸ்ட் ரீப்பரை எழுப்பி விட்டுருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் அவங்க ஃபேமிலியும் இந்த கோஸ்ட் ரீப்பரை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. பேயான பாங்ஸு உடம்ப கட்டி போட்டு ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஆனாலும் பாங்ஸோ எஸ்கேப் ஆகி இது ஸ்பெல்லையே மாத்தி விட்டுறான். அப்ப வில்லி செத்து போயிடுவான்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. சியோங்கோட அம்மா டாங்சியோல் இதெல்லாம் ஏற்கனவே அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு கர்ச்சீஃபை கொடுத்துருப்பாங்க. அந்த கர்ச்சீஃப்ல ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்பெல் இருக்கும். என்ன ஒரு கெடுதல் வந்தாலும் அது அப்படியே அவங்களுக்கு வர மாதிரி மாத்தி விட்டுருப்பாங்க. ஸோ வில்லி தப்பிச்சு ஹீரோயினோட அம்மா மாட்டிக்கிறாங்க. இது வில்லிக்காக அவங்க பண்ண ஒரு சாக்ரிஃபைஸ் தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வில்லி அவங்களுக்கு இன்னமும் லவ் பண்ற ஒரு பொண்ணு தான். எபிசோட் எண்ட்ல ஹீரோயினோட அம்மா இறக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்ல ஹீரோயினுக்கே நிறைய பிரச்சனை வரப்போகுது மாதிரி காமிச்சிருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவான டாங்சியோல் இதனாலதான் இறந்துட்டாங்கன்னு ரொம்பவே ஃபீல் பண்றான் பாங்ஸு. செத்துட்டானா? இன்னும் இங்க இருந்தா ரொம்பவே பிரச்சனைன்னு இடத்த விட்டே ஓடிடுறான். பின்னாடியே துரத்திட்டு வருவாங்க வில்லி. ஆனாலும் ஹீரோயின் அவங்கள தடுத்துறாங்க. பாங்ஸுவை கொன்னாதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வுன்னு வில்லி சொல்லுவா. எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன்னு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. ஹீரோ ஒரு பார்க்ல தான் முடிச்சிருப்பாரு. இவருக்கு எல்லாமே ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும். இந்த பார்க்குக்கு நம்ம எப்படி வந்தோம்னு கூட அவருக்கு தெரியாது. சியோங்கா வந்திருப்பா. சியோங்கா கூட ரொம்ப ஜாலியா பேசுவாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கனவுன்னு தான் நினைச்சிட்டு இருப்பான் கியூன்வூ. கியூன்வூக்கு இது கனவு இல்ல நிஜம் தான் சியோங்கா சொல்லுவாங்க. சியோங்காவும் ஹீரோவும் ரொம்ப நேரமா ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ரொம்பவே ஹாப்பியா இருக்க டைமும் இதுதான். சியோங்கா ஹீரோ கிட்ட நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், அதே மாதிரியே இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ன்னு சொல்லி ஹீரோவை கிஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா நான் அவனோட கிராஜுவேஷன் செரிமனிக்கு வருவேன்னு ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. இது ஹீரோக்கு சுத்தமா புரியாது. அவரும் மயங்கி விழுந்துருவாரு. ஹீரோ உடம்புல இருந்து பாங்ஸுவை சியோங்கா கூட்டிட்டு போயிடுறாங்க. என்ன அர்த்தம்னா பாங்ஸு சியோங்கா உடம்புல தான் இருக்கான். சியோங்கா ஹீரோக்காக அவங்களே அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறார். 1 இயர் கடந்து போயிடுது. ஹீரோ இப்ப ஆர்ச்சரியில பயங்கர டேலண்ட் ஆயிட்டாரு. ஏகப்பட்ட மெடல்ஸ் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் கோச்சுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஆனா போக போக ரொம்பவே பயமாவே இருக்கு. ஒரு ரோபோட் மாதிரியே ஆகி போயிட்டாரு ஹீரோ. எந்த விதமான ஒரு இமோஷன்ஸும் இல்லாம ரொம்ப சோகமா இருப்பாரு. அதே மாதிரி உங்களுக்கு கிராஜுவேஷன் டேவும் வந்துடும். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈகோல இருந்து எல்லாருமே ரொம்ப சோகமா இருப்பாங்க. ஏன்னா சியோங்கா மட்டும் இல்லைங்கிறதுனால சியோங்காக்காக இவங்க 2 பேரும் ஒரு போட்டோ சேர்ந்து எடுத்துக்குவாங்க. இது பாக்குறதுக்கு ரொம்ப இமோஷனலா இருக்கும். சியோங்கா இருக்கிற அவங்களோட பழைய பேய் ஓட்டுற இடத்துக்கே போய் பார்ப்பாரு. ஆனா அந்த பேய் ஓட்டுற இடம் கம்ப்ளீட்டா மூடி இருக்கும். ஏன்னா சியோங்கா முதல் கொண்டு எந்த டேட்டியுமே இல்லாததுனால. அங்கதான் இப்ப வில்லியும் பாக்குறாரு. வில்லி இப்ப ரொம்பவே மாறி இருப்பாங்க. பழைய மாதிரி எல்லாம் இல்லாம இப்ப ரொம்பவே திருந்தி வாழ்றாங்க. ஹீரோ கிட்ட சீக்கிரட்டா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. சியோங்கா இன்னும் சாகல. ஏன்னா செத்து இருந்தா அவங்க கனவுல வந்திருப்பாங்க. சியோங்காவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ இப்ப ஒரு கோஸ்ட் ஹண்டரா மாறி இருப்பான். நைட் ஆனா அவனை ஆர்ச்சரி பவ் எடுத்துக்கிட்டு போய் நிறைய கோஸ்ட வேட்டையாடுறான். எல்லாமே அவன் அந்த ஃப்ளவர் லார்டோட ஹெல்ப்னால நிறைய ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்ஸ் வச்சிருப்பான். ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு கோஸ்டையுமே கொள்றான். கடைசியா ஒரு ஃபேஸ்லெஸ் கோஸ்ட்டை பிடிச்சி அதை இவனோட கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு எங்க தான் அந்த பாம் சியோங்காவோட கோஸ்ட் இருக்குன்னு தேட சொல்லியிருப்பான். அந்த கோஸ்டும் கரெக்டா சியோங்கா இருக்கிற இடத்த சொல்லிடும். இத வில்லியும் கேட்டுருவா. ஹீரோ போறதுக்கு முன்னாடியே வில்லி அந்த இடத்த போய் கண்டுபிடிச்சிடுறா. சியோங்கா அந்த பலியான 100 ஆவங்களுக்கும் ப்ரே பண்ணிட்டு இருப்பா. வில்லி வந்ததை பார்த்துட்டு பாங்ஸு உடம்ப எடுத்துக்கிறான். அவனுக்கும் வில்லிக்கும் சண்டை வருது.
எப்படியாவது பாங்ஸுவை கொல்லுன்னு நினைக்கிறப்ப கரெக்டா ஹீரோவும் உள்ள வந்துடுறான். ஹீரோ பாங்ஸுவை காப்பாத்திடுறான். ஸோ சியன்ஹா தப்பிச்சிடுறா. வில்லி பயங்கரமா சண்டை போடுவாங்க. ஏன்னா பாங்ஸுவை கொல்றதை தவிர வேற வழியே இல்லை. மறுபடியும் 2 years ஓடி போயிடுது. இப்ப கியூன் வூ பெரிய ஒரு ஒலிம்பிக் லெவல் ஷார்ப் ஷூட்டரா மாறிடுறான். இன்னமும் சியோன்ஹாவை ரொம்பவே மிஸ் பண்றான். ஜீஹோவும் இப்ப கியூன்வோட ரூமுக்கே மறுபடியும் வந்துடுறான். இங்கதான் அவனோட பழைய மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்ப்பான். இந்த லெஜெண்டரியான அந்த கிராண்ட்மா ஷமனும் இப்ப இறந்துடுறாங்க. அவங்க சாகிற வரைக்குமே ஹீரோயினுக்காக வேண்டிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஹீரோ ஒரு வழியை கண்டுபிடிச்சிடுறாரு. அவரோட கனவுல ஒரு ரிப்பீட்டட் பேட்டர்னா ஒரு டிராயிங் மட்டும் எப்பயுமே இருக்கும். அந்த டிராயிங் வேற எதுவும் இல்லை, அந்த ஃப்ளவர் லார்ட் இருக்கிற அந்த இடத்தோட டிராயிங் தான் எப்பயுமே ஒரு கனவுல வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஃப்ளவர் லார்டை போய் மீட் பண்ண பார்க்கறான். என்ன அங்க சியோன்ஹா தான் இருக்கா, ஆனா உள்ள பாங்ஸு இருக்கான். ஆனா அப்ப பார்த்த சியோன்ஹா கிடையாது, கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆன ஒரு பாங்ஸு தான். ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோவை உதச்சிடுறா. ஹீரோ கஷ்டப்பட்டு துரத்தி பிடிச்சிடுறாரு. சியோன்ஹா கிஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஆனா சியோன்ஹா இல்ல, அது பாங்ஸு தான். ஹீரோவை மட்டும் கிடையாது, ஜீஹோவையுமே கிஸ் பண்றான் பாங்ஸு. கிளாமரப்பில் சேமப்பில் உன்னையே விட்டு வைக்கலாம் அந்த குரங்கு. ஆனா கிஸ் பண்ண உடனே ஜீஹோ இது பாங்ஸுன்னு கண்டுபிடிச்சிடுறான். சியோன்ஹா வந்து அதை தெரிஞ்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேதர் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே ஒரு இமோஷனல் சீன்ஸா இருக்கும். பாங்ஸுவே அழுவான். பாங்ஸு அழுவுறதுக்கு காரணம் அவன் சியோன்ஹாவை ரொம்பவே லவ் பண்றான். சியோன்ஹா தான் இந்த மாதிரி இமோஷனல் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணியிருக்கணும், நான் என்ஜாய் பண்றேன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். ஹீரோ பாங்ஸு கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்பான், எப்பதான் சியோன்ஹாவை பார்க்க முடியும்னு. கண்டிப்பா கோஸ்டார்ல பார்க்க முடியும்னு ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பான் பாங்ஸு. இதை நம்பி கோஸ்டார்ல போய் ஹீரோக்கு எழுப்புவான் ஹீரோயினை. ஆனா பாங்ஸு வழக்கம் போல கலாச்சிட்டு தான் இருப்பான். சியோன்ஹா கம்ப்ளீட்டாவே அவன் உடம்புக்குள்ளதான் போயிட்டாங்களே தவிர அவங்களால வரவே முடியல. கோஸ்டார்ல முதல் கொண்டு வர முடியாத அளவுக்கு போயிட்டாங்க. ஆனாலும் ஹீரோவை விடாம ட்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கான் பாங்ஸு. அவன் எப்படி நைஸா பேசியிருப்பான்னு அதை வச்சே கலாச்சிக்கிட்டு இருப்பான். ரொம்ப நாள் பொறுப்பான், ஆனா பயங்கரமா சண்டை போட்டுருவான் ஹீரோ. பாங்ஸு ரொம்ப சோகமா இருப்பான். அவனை சமாதானம் பண்றதுக்காக ஒரு டாயை போய் கொண்டு போய் கொடுப்பான். அப்பதான் பாங்ஸு ஒரு உண்மையை சொல்லுவான். பாங்ஸுக்கும் சியோன்ஹா உடம்புல இருக்கிறதுக்கு பிடிக்காது. ஏன்னா அவனும் சியோன்ஹாவை ரொம்பவே லவ் பண்றான். சியோன்ஹா தான் அவன் உடம்புல விட்டு வரவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நீ செத்து போயிடுன்னு சொல்லியிருப்பான் பாங்ஸு. பாங்ஸும் ஹீரோவும் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. கியூன் வூ இந்த தடவை சியோன்ஹாவை ட்ரீம்ல பிடிச்சிடுறான். அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் பேசி சியோன்ஹாவை ரியாலிட்டி கொண்டு வந்துடுறாங்க. சியோன்ஹா கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான் ஹீரோ, இந்த தடவை நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், எப்படி இருந்தாலும் பாங்ஸுவை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். ஜீஹோவும் சியோன்ஹாவை பார்த்தோன்னே இப்போ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான். அவங்களுக்காக மொத்தமாக 2 பேருக்கும் டின்னர் சமைச்சிருப்பான். டின்னர் சமைச்சிட்டு அவங்களுக்கு ஃபேர்வெல் கொடுத்துட்டு போயிடுறான். அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட ஃபர்ஸ்ட் லவ் முடிஞ்சதான் அவன் நினச்சிக்கிறான். அதே மாதிரியே ஹீரோவும் ஹீரோயின்ட்ட ஃபேர்வெல் சொல்லிக்கிறாரு. வில்லியும் வந்திருப்பாங்க. வில்லி ஒரு லெட்டர் ஹீரோயினுக்கு வச்சுட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரியே ஹீரோவும் கிளம்பிடுறாரு. கார்ல இருக்கிறப்ப வில்லி ஹீரோ கிட்ட சாரி கேட்டிருப்பா, நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு. ஒரு ஸ்பெல் போடுவா. இப்ப பாங்ஸு தான் வந்துடுறான். பாங்ஸும் வில்லியும் ஒரே இடத்துலயே எக்ஸாசிசம் பண்ணுவாங்க. 2 பேருமே இறந்துடணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி தடுக்கிறதுக்காக அந்த ஃப்ளவர் லார்டும் அவங்களோட டெய்டிஸும் வந்துருவாங்க. என்ன பண்ணாலும் அந்த ஃப்ளவர் லார்டால தடுக்க முடியாது. தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த லெட்டரை படிச்சு பார்ப்பாங்க சியோன்ஹா. சியோன்ஹா அந்த லெட்டரை பார்த்துட்டு ரொம்ப பதறி போய் அவங்களோட டெய்டி இடத்துக்கே வந்துருவாங்க. ஆனா அவங்களால அவங்களுக்கு அந்த பழைய ஷமன் பவர்ஸ் எல்லாம் போயிருக்கு. ரொம்பவே கெஞ்சி ரொம்பவே அழுவாங்க. கடைசியா அவங்க அம்மாவே இவங்களுக்கு ஒரு டெய்டியா வந்துடுறாங்க. அவங்க அம்மா அவங்களோட ஃபேவரட்டான அந்த அருவாலையும் கொடுத்துட்றாங்க. அந்த அருவாலை வச்சு வில்லியவும் பாங்ஸுவையும் காப்பாத்திடுறாங்க. அதே மாதிரியே பாங்ஸுவை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க. பாங்ஸு ரொம்ப இமோஷனலா பேசுவான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ரொம்பவே சியோன்ஹாவை லவ் பண்ணுவான். சியோன்காக தான் அவனுமே இறக்குறான். வில்லி இப்போ ஒரு புது லைஃபை லீட் பண்றாங்க. ரொம்ப ஹாப்பியா ரொம்ப நல்லவங்களாவே இருக்காங்க. ஹீரோ ஒலிம்பிக்ஸ்க்கே செலக்ட் ஆயிட்டாரு ஷூட்டிங்க்கு. ஹீரோயினும் இப்போ ரொம்பவே சேர்ந்துதான் இருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியா அவங்களோட டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்களோட லவ் எல்லாமே சக்சஸ் ஆகி ரொம்பவே ஹாப்பியான ஒரு எண்டிங்கை தான் இந்த சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸ் ஒரு மஸ்ட் வாட்ச் சீரீஸ். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், மறக்காம பாருங்க. இந்த சீரீஸோட கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் இந்த லிங்க்ல இருக்கு, மறக்காம அந்த வீடியோவும் பாருங்க.